வங்கக்கடலில் மோந்தா புயல் வலுவடையும் நிலையில் சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன். சுகாதாரத்துறை சார்பில் என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள். வங்கக்கடல்ல புயல் சின்னம் உருவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அடுத்த 2 தினங்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ச்சியாக அந்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் அனைத்து மருத்துவமனைகளிலும் தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் மேம்படுத்திட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில வங்கக்கடல்ல புயல் சின்னம் உருவாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழக பொது சுகாதாரத்துறையின் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழகம் முழுவதும் காய்ச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கர்ப்பிணிகள் பிரசவ தேதி இருக்கக்கூடிய பெண்கள் முன்கூட்டியே அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற தொடர்ச்சியா வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில அந்த பிக்மி போர்ட்டல் என்று சொல்வார்கள், அந்த போர்ட்டலின் அடிப்படையில கர்ப்பிணிகளுக்கு எந்தெந்த தேதிகள் என்பது பிரசவ தேதியாக கண்டறியப்பட்டிருக்கிறதோ அந்த தேதிகளுக்கு முன்னதாகவே அவர்களை மருத்துவமனைகளுக்கு அழைத்து வந்து பிரசவம் தேவைப்படக்கூடிய பட்சத்தில் பார்ப்பதற்கு தேவையான நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகத்தினர் மேற்கொண்டு வராங்க. அதே போல் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஜெனரேட்டர்கள் மழைநீர்ல மூழ்காத வகையில் பாதுகாப்பான மேடான பகுதிகளில் வைப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் 24 மணி நேரமும் தங்கு தடையின்றி மின்சாரம் கிடைப்பதற்கு சம்பந்தப்பட்ட மின்வாரிய பொறியாளரோடு அணுகி அதற்கான நடவடிக்கையை எடுத்திட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மருத்துவமனைகள்ல அருந்தக்கூடிய குடிநீர்ல குளோரினேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதையும் குடிநீர் சுகாதாரமாக இருக்கிறதா என்பதையும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் அன்றாடம் பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் அருந்தக்கூடிய குடிநீர்ல 1000 லிட்டர்ல 4 கிராம் கிருமி நாசினி வீதம் தெளிக்கப்பட்டு குடிநீர் சுத்தமாக இருக்கிறதா என்பதை சோதனை செய்ய வேண்டும் என்பதையும் வழிகாட்டுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மழைக்காலங்களில் டெங்கு உற்பத்தி அதிகரிப்பை தடுக்க கொசுப்புழு உற்பத்தி குறித்தான சோதனையையும் ஆங்காங்கே நீர்நிலைகள்ல அதிகப்படுத்திட வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக மருத்துவமனைகள்ல பாராசிட்டமால், குளுக்கோஸ், உப்பு கரைசல் உள்ளிட்ட பல்வேறு மருந்துகளுடைய தட்டுப்பாடுகள் என்பது எதுவும் இல்லாமல் கையிருப்பு அதிகப்படியாக வைத்துக் கொள்வதற்கும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் பொதுமக்களுக்கு எக்காரணம் கொண்டும் சுயமாக மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் எனவும் காய்ச்சலோ அது தொடர்பான அறிகுறிகளோ இருக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவர்களை அணுகிட சுகாதாரத்துறையின் சார்பில் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது.